ஹாய் காய்ஸ் அன்யங்காருமே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வி மினி ஷர்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, வி ஒரு 6 மந்த்தாகவே ஒரு மாதிரி இருந்திருப்பான். சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான், தூங்கியிருக்க மாட்டான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க அம்மா அவனுக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருந்துருப்பாங்க. ஃபைனலாக அவள் உங்களை மீட் பண்ணியிருந்திருப்பான். ரொம்ப எமோஷ்னலாக சடனாக வந்து ஹக் பண்ணியிருந்திருப்பான். நீங்கள் பயத்தோடு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். அவள் ஹக் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுது. அவள் ரொம்ப டைட்டடாக அப்படியே இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணியிருக்கான். நீங்கள் ஹக் பண்ணாமல் ஃபைலை கீழே போட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. 2 பேர் கண்ணுலையுமே டியர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் நின்றுட்டுருக்குறீங்க. எனக்காக வந்தியா? நான் கேட்குறேன்ல, எனக்காக வந்தியாடி? அவனை சடனாக புஷ் பண்ணுறீங்க. ஜிம்மனும் வியோட அப்பாவும் உள்ளே வந்துட்டாங்க. அவன் டக்குன்னு ஒரு மாதிரி நின்றுக்கிறான். ஏய், என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஃபைல் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதானா? இரு, நீ ஏன் எடுக்கிற? நானே எடுத்து தரேன். அவன் கைக்கெல்லாம் பெயின் ஆயிரும்ல, அப்புறம் என் மனசு தான் ரொம்ப கஷ்டப்படும். நீங்கள் வியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் டியாஸ் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஜிம்மன் வந்து எல்லா ஃபைல்ஸுமே எடுத்து வச்சுட்டு பேப்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு, இந்தா போகலாமா? எல்லாம் பரவாயில்லையே அங்கிள், நானே போய்க்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் கொண்டாந்து விடுவான். இவன் இந்த மாதிரி பேசுகிறனால பயப்படுறியா என்ன? அவன் விளையாட்டு பிள்ளைம்மா, அவன் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. டேடி என்னை இப்படி டம்மி பிஸ்ஸாக்காதீங்க. டேய் போடா. வாங்க வயன், அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நீங்கள் என்னை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தானே என்ன நினச்சிட்டு இருப்பீங்க. என்ன? ஒன்றும் இல்லை, வாங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவள் வியை பார்க்குறான். டேய் என்னடா அப்படி மலை மாதிரி நின்றுட்டுருக்க? ஓ, ரூம்குள்ளே போய் கதை சாத்திக்குவே, பண்ணலையே என்ன? அவன் அப்படியே அமைதியாக நின்று உங்களை மட்டுமே பார்த்துட்ருக்கான். நீங்கள் தலையை கீழே போட்டுட்டு நீங்கள் ஜிம்மன் கூட அங்கேருந்து வெளியில் போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மன் சரி வியோட அப்பா வியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. 3 பேரும் ஒரே போஸில் உட்காந்துக்கிட்டு. தேயாங் தான் அப்படியே கோட் ஷூட்டோடு வெளியில் வர்றாரு. அழகாக ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவசரமாக வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. டைமை பார்க்குறாரு, ஒரு ஷூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சாக்ஸ் எல்லாம் ஓகேவா இருக்கா, டை ஓகேவா இருக்கா, ஷர்ட்டை 100 டைம் கண்ணாடி பார்த்துட்ருக்குறாரு. ஜிம்மனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா அம்மா தான், டே என்னடா ஆச்சு? எனக்கும் தெரியலப்பா, ஒரு வேளை பேய் எதுவும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரில. இல்லை இவன் அப்பா, ஐயோ எப்போ கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா இங்கேருந்து கிட்ட போகிறாரு. அப்பா ஆஃபீஸ்க்கு இப்படி தானே வரணும்? அப்பா ஆஃபீஸ்க்கு இப்படி தானே வரணும்? ஆ இப்படி தான் வரணும். ஆனால் நீ எங்கே போகிற? பா நான் தான் சொன்னேண்ணே ஆஃபீஸ்க்கு வரேன்னு. ஆஃபீஸ்க்கா வர? இதெல்லாம் பார்த்தா அப்புறம் எப்படி தெரியுது? இல்லைடா, உங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் நேற்று வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினச்சேன். ஆஃபீஸ்க்கெல்லாம் வரேங்கிற? மா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா வர்றாங்க. வியோட அம்மா வந்து தான் எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு மேரேஜ்க்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதைக்கு நான் அப்பா கூட ஆஃபீஸ்க்கு போகிறேன். அம்மா ஓகேவா? ஓகே தான் எனக்கு. அப்போது அந்த டைனி பொண்ணு, மா சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறான். ஜிம்மன் தான், எனக்கும் நானும் ஆஃபீஸ்க்கு வருவேன். மீ அப்படியே ஜிம்மனை பார்க்குறாரு. ஜிம்மன் அப்படியே மெதுவாக வியோட காதுக்கிட்ட போயிட்டு, டே புதுசாக கோட் சூட் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வர உடனேக்கே இப்படின்னா டெய்லியும் ஆஃபீஸ் போகிற எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு நேற்றே தெரியும். அந்த பொண்ணை பார்த்து அப்படியே பேய் அடித்த மாதிரி நின்னேன். ஃப்ளாட் ஆகிட்ட தானே. ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோவி, நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. இதில் நீயா நானா பார்த்துடலாம். அவள் எனக்கு தான். ஒரே மிதி தான். காலு பஞ்சர் ஆயிடுச்சு ஜிம்மனுக்கு. கத்தவும் முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. டே என்னடா சாப்பிடு. உள்ளே போகுதுமா. எங்கே? இந்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பைட் பண்ணி மென்னிட்டுருக்காரு. எதுக்கடா மிதிச்சா? என்ன என்கிட்ட போட்டிக்கு வரேன்ற திமிரா? வேணாம் வி, வேண்டாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு கேவலம் ஒரு பொண்ணால் போக வேண்டாம். ஒழுங்கா எனக்காக விட்டு கொடுத்துரு. வாயை கிழிச்சிரு இப்படி வாய முள்ளனா. ஓகே பரவாயில்ல, நம்ம அதை மட்டும் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் கிழிஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் போகலாமா? அப்பா சொல்லு ஜிம்மன். பார்த்தீங்களா வி, நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எப்படி சேஞ்ச் ஆகிட்டான். ஆஃபீஸ்க்கு போகிறோம், பாய். இனிமேல் நாங்கள் 2 பேருமே ஆஃபீஸை பார்த்துக்குறோம். வயசான காலத்தில் நீங்கள் எதுக்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
டேய், நீங்கள் ஆஃபீஸ் போகிறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் வேலை பார்க்க போகிறீங்களான்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பா பாருங்க, நம்ம இப்போ தானே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே சொயின்னு நம்பர் ஒன்றுக்கு கொண்டு வந்துருவோன்னு நினைக்கிறேன் 2 பேரும். ஒன்னவி ஓகே தானே? அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து கிளம்புறேன். ஜிமின் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். வி காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு பட்டுன்னு டோரஸை மூவ் பண்ணிவிட்டு காரே மூவ் பண்ணுறாரு. டே டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துக்கிறாரு. என்னடா ஏன்டா இவ்வளோ வேகம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறதுக்குள்ளே சீட்டு பெல்ட் கூட போட்டிருக்க மாட்டார். சர்ன்னு கார் அப்படியே பறக்குது. உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ஜிம்முன்னு. இப்போ ஆஃபீஸ்கிட்டே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு. விஏ வந்து புதுசாக வந்திருக்க யாருக்கும் அவ்வளோ தெரியாது இல்லையா? அவன் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு அவ்வளோ வரமாட்டான். ஏதாச்சும் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா மட்டும்தான் ஆஃபீஸ் பக்கமே வருவான். ஜிம்மின் இறங்கையிலே வாமிட்டோடு தான் இறக்குறாரு. பாவி கொலகாரா இங்கே இருக்கா ஆஃபீஸ்க்கு. அப்பா மெதுவாக ஓட்டியிருந்தாலே ஒரு 1 hour, ஒரு நார்மலாக ஓட்டியிருந்தா 45 minutes வந்திருக்கான்டா பாதகத்தா. கரெக்டாக ஐயோயோ 13 நிமிஷத்தில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கிறான். எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக போகிறாரு. பி இறங்கி நிற்கலாம் இல்லை, விறுவிறுன்னு உள்ளே இறங்கி வந்துட்டுருக்காரு. ஸோ உள்ளே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. அவர் கண்ணு உங்களை மட்டும் தான் தேடிட்டுருக்கு. ஜிம்மன் பின்னாடியே வர்றாரு. டே 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 நில் 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 ஜிம்மன் கையெடு. டே யாரை தேடுற? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்த? எதுக்கு நீ இப்படி காரை ட்ரைவ் பண்ண? நான் செத்தனா இருக்கிறேன்னு கூட பார்க்கல. நீ இப்போ சாமி இறங்கி உள்ளே வந்துட்டுருக்க. ஜிம்மன் நகருன்னு சொல்கிறேன்னு. வி என்ன பண்ணுற? இங்கே வா நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. டே ஜிம்மன் விடுடா, ஒரு நிமிஷம் இருடா. கேபின் இந்த பக்கம் இருக்குது, முதல்ல நீ கேபினுக்கு வா. ஜிம்மன் ஜிம்மன் இரு ஜிம்மன், நான் சொல்கிறது கேளு ஜிம்மன், இரு ஜிம்மன் வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி முற்றி ஆஃபீஸை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. எங்கேயுமே நீங்கள் இல்லை. டே கேபின் ரைட்டுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே பின்னாடி இருந்த வாக்கில் வியை புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம்மன் நான் சொல்கிறது கேளு, ஒரு நிமிஷம் இரு நான் வரேன். அதெல்லாம் முடியாது, என்னை விட்டு நீ ஃபஸ்ட்டு பார்க்கலான் இருக்கிறியா? விட மாட்டேன்டா உன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷ் பண்ணிக்கிட்டு போகவும் வி பின்னாடி திரும்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கவும் சடனாக கால் தடுக்கி விழுந்துடுறானுங்க. அப்படியே கிடக்குறாங்க 2 பேரும். எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் தான் ஸ்லோவாக எழுந்திருக்கிறான். வி அவ்வளோ பொறுமையாக அமைதியாக கையை ப்ரெஸ் பண்ணி எழுந்திருக்கிறான். ஆக்சுவலி நீங்கள் கீழே கிடக்குறீங்க, உங்கள் மேலே தான் வி அண்ட் ஜிம்மன் 2 பேருமே கிடந்திருப்பாங்க. உங்களுக்கு லிட்ரலி மூச்சு விட முடியாத அளவுக்கு நீங்கள் பயந்து போய் கிடக்குறீங்க. நீங்கள் எழுந்திரிக்க அப்படியே பார்க்குறீங்க. 2 பேரும் எழுந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் டக்குன்னு கையை நீட்டுறான். வயன் எழுந்திரிங்க, சாரி இவனால தான், என்னால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கை நீட்டுறாரு. ஜிம்மன் கை நீட்டுற பார்த்துட்டு வீக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. வி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. எழுந்திரிங்க வயன் அப்படிங்கும்போது நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து 2 பேரையும் பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் ஜிம்மன் ஹேண்டெல்லாம் ஹோல்ட் பண்ணலை, நீங்கள் உங்கள் ஹேண்டே கீழே தரையில் புஷ் பண்ணி அப்படி தான் எழுந்திரிச்சு நின்றுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சாரி கவனிக்கலை, நான் தான் கவனிக்கலை. கேபின்லேருந்து இப்போ தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், எங்கள் 2 பேர் மேலே தான் தப்பு சரியா? நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா? எங்கே பட்டுருச்சா? இங்கே பட்டுருச்சா? ஐயோ தலையில் பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் ஷோல்டர்லலாம் கை வச்சிட்ருக்கிறாரு. வி ஜிம்முனே பார்த்துட்டு டக்குன்னு கையை தட்டி விட்டுறாரு. டேய் என்னடா பண்ணுற? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கீழே விழுந்திருக்காடா, நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் நெஞ்செல்லாம் கொதிக்குதா இல்லையா? அதான் அடிபட்டுருச்சான்னு கேட்குறேன். இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியும். எனக்கு முன்னாடி நீ முந்திக்கலான்னு மட்டும் பார்க்காதவி, நான் அதுக்கு விட மாட்டேன். ஜிம்மன் போயிட்டு அது என்னாச்சுன்னு கேளு. எது? அது என்னாச்சுன்னு கேட்டுட்டு வா. அதான் எது? எதையாச்சும் போய் கேட்டுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மனை பிடிச்சி கத்தி விட்றான். வி டே போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ எல்லாரும் அன்றைக்கி நிற்கிறாங்க. கூட்டம் கொஞ்சம் கலைஞ்சி போயிடுச்சு. நீங்கள் தான் அப்படியே கப்பு சிப்பு நின்றுட்டுருக்குறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நீங்கள் வி அப்பாவோட பிஏவாக இருக்கிறீங்க. வி உங்களை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அவங்க அப்பா ரூம்லேருந்து தான் வெளியிலே வந்திருப்பீங்க. அங்கிள் சொன்னாங்க, சாரி சார் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கேபின்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபைல் எடுத்து வச்சுட்டு போகலான்னு வந்தேன். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்.
ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் மூவ் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறீங்க. இவங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் போய் கேபினில் உட்காந்து டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணலை. நீங்கள் போகிற வரைக்கும் உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு தியா கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் தியா கூட மட்டும்தான் இருப்பீங்க. யார் கூடயும் அவ்வளோவா பேசிக்க மாட்டீங்க. எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருப்பீங்க. யார்கிட்ட எந்த அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. நீங்கள் மெயினாக ஒர்க்கெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் பீரியடோட சேர்த்து நீங்கள் ஃபைல் செக் பண்ணுறது, தியோட அப்பாவுக்கு ஃபைல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப்லாம் அக்கௌண்டன்ஸ் டாலிவேஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ இனிமேல் வீக் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ உங்களுக்கு இருக்குது. அவள் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் தியா கூட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே கேன்டீனுக்கு போகிறீங்க. ஜிம்மின் தான் இப்போ வியோட கேபின்குள்ளே என்ட்ராகிறான். டேய், காலையிலேருந்து வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, என்ன ஒரு வேலையும் பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றும் வேலை பார்க்க வரலையே. தெரியும்டா, எனக்கு தெரியும். நேத்தே அந்த மாதிரி நிற்கும் போது தெரியும் நீ காலையிலே இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து உட்காருவேன்னு. பார்த்துக்கோ. என்ன பார்த்துக்கோ? என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட உரசி உரசிட்டு போயிட்டுருக்க? என்ன உனக்கு வேணும்? எதுக்கு நீ இப்போ கத்துறவி? இங்கே பாரு, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சடனாக டேபிளை அடிச்சுட்டு எழுந்திரிக்கிறான். இங்கே பாரு, உனக்கே எப்படின்னா நான் அப்பப்போ ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். நியூ ஜாயினிங்கிறனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. நேற்று வேறு பைக்கில் க்ளோஸ்டாக கூட்டிகிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இடையில வேற 2 சடன் பிரேக்கில் என் ஷோல்டரில் கூட கைப்பட்ட தெரியுமா? யாரை கேட்டவ உன் மேலே கை வச்சா? ஏய், என்னடா பேசுகிற நீ? சடன் பிரேக் போட்டால் அப்புறம் எங்கடா பிடிப்பா? அதுக்கு உன்னை தான் அவள் கட்டி பிடிக்கணுமா? கட்டி பிடிச்சான்னு நான் சொல்லலையே, லைட்டாக அப்படி இருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். சரி, அதை விடு. எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. எனக்கு தோணுது உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டாம். நீ நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேறு. நமக்குள்ளே சண்டை வேண்டாம். நானே அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன். ஜிம்மன், நீ மறுபடியும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இன்னொருத்தர என் கண்ணு முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி ஒரே அட்டி தான் ஜிம்மன் அதை கேஷ் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்குறாரு. டே கொலைகார பாவி, ஏன்னா உனக்கு தான் இந்த டைனி பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு ஒயினை பிடிச்சிருக்கு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டேன். நீ ஒயினை பார்த்துட்டு இருக்க. நீ பார்க்காத ஒயினை. ஜிம்மன், போறியா இல்லை அடுத்த ஷூ வரட்டுமாங்க? சரி, ஓகே. இன்னையிலேருந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒயன் தான் என் ஆள். அதுக்கப்புறம் ஒயன் இஷ்டம். நான் வாழ்கிறதும் இப்படியே அழுதுகிட்டு ஒயன் நினப்பிலே நான் சியோவில் சுற்றி வர்றதும் ஓ கையில் தான் இருக்குது. நாளை பின்ன என் ஃப்ரெண்டை சிக்னலில் பார்த்து பைத்தியக்கார ஆகிட்டான்னு பெருமையாக சொல்லிக்க. ஜிம்மன், சரிடா, சும்மா சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு. வேணா 2 பேரும் ட்ரை பண்ணுவான். என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா? இங்கே பாரு, அவகிட்ட நீ போகக்கூடாது. அதை ஏன் நீ சொல்கிற? ஜிம்மன், நீ போகக்கூடாது. அப்படி தான் போவேன். இந்த செகண்ட்லேருந்து அவள் ஏன் ஆள் பாரு. என் ஆள் கேன்டீன் போயிருக்கா, நானும் போகிறேன். ஆஃபீஸ் கேன்டீன் எங்கே இருக்குன்னு தெரியுமா மிஸ்டர் தயா? நீங்கள் தான் வந்ததே கிடையாது. தெரிஞ்சுக்கணுன்னா என் பின்னாடி வாங்க. வேணாம் வந்தா எனக்கு என் ஆளுக்கு இடையில நீ டிஸ்டர்பன்ஸாக இருப்ப. நானே போய்க்கிறேன். ஜிம்மன், நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துறான். ஜிம்மன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை சத்திட்டு ஓடிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆஃபீஸ் கேன்டீனில் தான் நீங்கள் தியாவோட உட்காந்து நீங்கள் கொண்டு வந்திருக்க லஞ்ச் பாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சரட்டுட்டு வந்து ஒரு உருவம் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயந்துருது. ஹாய் சார். உங்ககிட்ட சொல்லலை தியா? ஓகே சார். ஹாய் வயன். ஹாய் சார். கேஷுவலாக ஜிம்மின்னே கூப்பிடு. அப்படியா? இனிமேல் நான் உங்களை ஜிம்மின்னே கூப்பிடலாமா? ஒன்னே சொல்லலை தியா. சும்மா கூப்பிடலாமேன்னு எனக்கும் தோணுது. அதான் உனக்கு தோன்றதை உன்னோடய நிப்பாட்டிக்கோ. என்ன லஞ்சு? நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி தான் எடுத்து காட்டுறீங்க. பிகாஸ் ஒன்றா தானே ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க. ஒரே மாதிரி ஃபுட்டாக இருக்குது. வா, இதுவா? எனக்கு பிடிக்கும். நானும் ஷேர் பண்ணிக்கலாமா? சார், தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்தாங்க. நான் உன் லஞ்ச் பாக்ஸை கேட்கல. அவன், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா? இல்லை, நாங்கள் 2 பேருமே ஒரே ஃபுட்டு தான். நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தியாக்கிட்டே எடுத்துக்கிறீங்களே. ஃபுட்டு அசிங்கப்படுத்துகிறாளா இல்லை வேணும்னு பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பேசுகிறாளான்னு தெரியலையே. ஒயன், இப்படி ஏதாச்சும் ஒரு பையன் கேட்டானா உங்கள்கிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்குள்ள பாண்டுங்கிறது அப்படி அட்டாச் ஆகும். தெரியுமா? எப்படி ஆகும்? அட்டாச் ஆகும் ஒயன். சார், அப்போ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா அந்த சாப்ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வாங்கிக்கிட்டு நீட்டுறா. ஜிம்மன் அப்படியே முறைச்சிக்கிட்டு தியாவை பார்க்குறான். அட்டாச் ஆகணும்ல சார், அதனால தான். காட்டுங்க, நான் வேணா ஃபீட் பண்ணி விட்றேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நமக்குள்ள பாண்டு ஸ்ட்ராங் ஆகணும்ல.
மரியாதையாக சாப்ஸ்டிக் அந்த பக்கம் நகர்த்து, இல்லைன்னா சாப்ஸ்டிக்கை பிடிக்க மூக்கு வழியே உள்ளே விட்டுருவேன். ம் ஓகே சார். தியா, கொஞ்ச நேரத்துக்கு உன் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சார். கரெக்டு. எதில் ஒயன் விட்டேன்? ஜிம்மன், நான் மார்னிங்கும் சாப்பிடல, சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்மியாக தான் இருக்குது, என்னால் ஷேர் பண்ண முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பாவமாக உங்களை பார்த்துட்ருக்குறாரு. இதை பார்க்கையில உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் ரொம்ப விளையாட்டாக க்யூட்டாக பண்ணிட்டு உட்காந்துருக்குறாரு. நீங்கள் சின்னதாக சிரிச்சிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. என்னாச்சு ஜிம்மன், கொஞ்சோண்டு கொடுக்கலாம்ல, டேஸ்ட் பண்ணி நான் தருவேன்ன. இப்படி தான் கஞ்சமாக இருக்காத சரியா? இப்போ நான் என்ன எல்லாத்தையுமா சாப்பிட போகிறேன்? கொஞ்சோண்டு தானே கேட்குறேன். சரி எடுத்துக்கங்க, எடுத்து கொடு. அப்புறமேல் நான் சாப்பிடல எதுக்கு கையை வச்சேன்னா அதுக்கும் சேர்த்து என்னை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணாத நீ. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்ஸ்டிக்கை எடுத்து நீட்டுறீங்க. அவர் கையில் வாங்காமல் டக்குன்னு மவுத்தை ஓப்பன் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ஒரு செகண்ட் நீங்கள் தயங்கினாலும் அவர் ரொம்ப ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக தானே இருக்கிறாரு. பெருசாக நீங்கள் எடுத்துக்காமல் அதை ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்ஸ்டிக்கை அவரோட மவுத் கிட்ட கொண்டு போகிறீங்க. அப்படியே உங்கள் ஹேண்டை வந்து ஒரு ஹேண்டு ஹோல்ட் பண்ணுது. ஜெமின் வேற ஆ ஆ வையி அப்படிங்கிறாரு. அவருக்கு எதிக்க வேற அந்த ஃபுட்டு அப்படியே இருக்குது. நீங்கள் ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. தயாங் தான். ஜிம்மன் வாயை பொழந்த மாதிரி தயாங்க பார்க்குறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க? டே, நீ எப்படி தான்டா, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா தயாங்? அந்த கையை விடுறா. இவ்வளோ தூரம் வந்துருச்சுடா, வாய்க்கிட்ட வந்துருச்சு, வாய்க்குள்ளே போகிறது மட்டும் தான்டா, அந்த கையை விடுறா. எழுந்திரிச்சு போ, எழுந்திரிச்சு போ ஜிம்மன். எதுக்கு? இங்கே எல்லோரும் சாப்பிட தானே வந்தாங்க, நானும் சாப்பிட தானே வந்தேன். நீ எதுக்கு சும்மா என்னையே கத்திட்டு இருக்கிற? ஜிம்மன், இப்போ நீ போகலைன்னு வச்சுக்கேன். சரி, என்ன தான் ஆச்சுனே தெரில, சுடு தண்ணி அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே முறைச்சிக்கிட்டு, நம்ம அப்புறமேல் சாப்பிடுவோம், ஈவினிங் வெளியில் போகலாம், ஓகேவா? நீங்கள் ஒரு மாதிரி பயத்தோட ஜிம்மனை பார்த்துட்டு வீயை பார்க்குறீங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல், வெளியில் போகலாம் ஓகேவா? போகலாம் சார், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தியா கிட்ட கத்திட்டு அங்கேருந்து ஜிம்மன் போகிறான். தயாங் இன்னமும் உங்கள் ஹேண்டை தான் பிடிச்சிட்டு இருக்கான். தியா அடுத்த செகண்ட் அங்கே நிற்கலை, அவன் மூவ் பண்ணி போயிடுறான். அவங்களே ஏன் பார்த்தோன்னே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கை விடுங்க, கை விடுங்கன்னு சொல்கிறேன்ன. உங்ககிட்ட நான் பேசணும். இல்லை, எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, நான் போகணும், கை விடுங்க ஒயன் ப்ளீஸ். அவன்கிட்ட பேசணும் ஒயன், நான் உங்ககிட்ட பேசணும், பேசியே ஆகணும். இல்லை, நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கா, ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ அப்படியே டே போகுது. ஜிம்மன் உங்ககிட்ட நாட்டியாக க்யூட்டியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அந்த ஃபைல் ஏன் இங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது, இந்த பேப்பர் இப்படி வைங்க, இது அப்படி பண்ணுங்க, இருங்க நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவர் பூந்து பூந்து பண்ணிகிட்ருக்காரு. தயாங்க் அதை பார்க்க பார்க்க இன்னுமே கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு அவனுக்கு. ஃபைனலாக இப்போ ஆஃபீஸும் அவுட்டு தான். ஸோ லாஸ்ட்டாக செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வரணும் இல்லையா? செக் அவுட் பண்ணுற பிளேஸில் தான் நிற்கிறீங்க. ஜிம்மன் அங்கேருந்து வந்து உங்கள் பக்கத்தில் மூச்சு வாங்கிட்டு நிற்கிறாரு. ஏன் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம். அப்பாடா, லிஃப்ட்டில் ஃபுல்லாகிடுச்சா? உன்னை கீழே பார்த்துட்டு மேலேருந்து நான் ஸ்டெப் சொல்லி ஓடி வந்திருக்கேன். எதுக்கு? வெளியில் போகிறதுக்கு தான். நான் எப்போ வர்றேன்னு சொன்னேன், ஆனால் நான் கூப்பிட்ருக்கேனே, ஸோ நம்ம போகிறோம். இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே பாரு, ஒரு ஃப்ரெண்டானாச்சும் என் கூட வரலாம்ல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. வரலாம் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னையா பிச்சா சாப்பிட போகிறேன்? ஜஸ்ட் ஒரு காஃபி, ஒரே ஒரு காஃபி மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் ஜிம்மன், இதுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் பார்த்ததே இல்லையா? என்ன திடீர்னு? ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் க்ளோஸ்டாக பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. என்னது? இன்றைக்கி காஃபி சாப்பிட போகலான்னு கூப்பிடணும்னு தோணுது. வர்றீங்களா மேடம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு காஃபி, ஒரே ஒரு காஃபி, ஒரே ஒரு காஃபி. சரி ஓகே, அதான் லாஸ்ட், ஓகேவா? ஓகே டன். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் போய்க்கலாம். ஜிம்மன் நான் வரல. இல்லை சும்மா சொன்னேன், பாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போகிறாரு. நீங்கள் சின்ன ஸ்மைலோட வாக் பண்ணி போயிட்டுருக்குறீங்க. வாயின் காரு வேணாம், பக்கத்தில் இருக்கிறதுக்கு போகலாம், வாக் பண்ணி போய்க்கலாம். ஓகே நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வாக் பண்ணி போகிறீங்க. இந்த ரோட் சைடு ஒரு மாதிரி ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்குது. சன்செட் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த சன்செட்டுக்கு ஸ்னோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் சின்ன ஸ்மைலோட அப்படியே நடந்து போயிட்டுருக்குறீங்க.
அயன். ஆ சொல்லு ஜிம்மன். ஒன்று கேட்கலாமா? என்ன என்ன கேட்கணும்? நீ சிங்கிளா? நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. இல்லை, சும்மா கேட்டேன். கேட்கலாமா? ம், கேட்கலாமே. நீ சிங்கிளா அயன்? நான் சொல்ல முடியாது. ஏய், நீ தானே கேட்கலான்னு சொன்ன. நீங்கள் கேள்வி கேட்கலான்னு தான் சொன்னேன். பதில் சொல்லட்டுமா வேண்டாமான்னு நான் தானே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நடக்கிறீங்க. ஜிம்மன் சின்ன ஸ்மைலோட உங்ககிட்ட வரான். ஏய், பயங்கரமாக பேசுகிற தெரியுமா நீ? சரி, என்னை இங்கே பார்த்துருக்கல்ல, ஏன் என்கிட்ட வந்து ஒரு தடவை கூட நீ பேசுனதில்ல? பேசுனதில்லைன்னா அப்போ புதுசு. நீங்கள் வேற எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு வேளை நீங்கள் புரிஞ்சுது, ஃப்ளோட் பண்ணிட்டு தெரியுறேன் அதானே? ரொம்ப அப்படி யோசிக்கல, லைட்டாக அப்பப்போ தோணும் ஓவராக ஃப்ளோட் பண்ணிட்டீங்களான்னு. சம்டைம்ஸ் தோணும். என்னது என்ன தோணும் என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கா? நீங்கள் ஒரு டம்மி பீஸுன்னு எத்தனை கேர்ள்ஸ் கிட்ட பேசினாலும் சுத்தமாக ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு செட் ஆகாது. கரெக்டா? நம்ம காஃபி ஷாப்புக்கு வந்துட்டோம், போய் காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட போகிறீங்க. உள்ளே போனால் 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. எதிக்க தயாங்க உட்காந்துருக்கான். அவன் 3 கப்பில் காஃபி ஆர்டர் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்குறான். ஜிம்மன், இந்த டேபிள் தான் வா. வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம்மன் உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அப்படியே பவ்யமாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சைட் பேக்கு கொஞ்சம் லாங் பேக்கை போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே எடுத்து தயத்தில் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. நீ எப்போ மச்சான் வந்தீங்க? நீ செக் அவுட் பண்ணுற பிளேஸில் நின்று பேசிகிட்டு இருந்தல்ல, அப்போவே நான் வந்துட்டேன். ஏண்டா, எனக்கு தான் தெரியுதுல்ல அவள் கூட தனியாக வர்றதுக்கு தானே உன்னை கழட்டி விட்டு வந்தேன்னு. அப்புறம் யாவே இப்படி பண்ணுறேன்? நானும் அதை தான் சொல்கிறேன். இது வேண்டாம் சரியா? கொஞ்சம் தள்ளி ஏறு. ஏண்டா பொறாமைக்கு பிறந்தவனே. ஜிம்மன், ஒயன் காஃபி சாப்பிட்றியா? ஓகே ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி சாப்பிட்றீங்க. ஸோ காஃபி 3 பேரும் சாப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. ஜிம்மன் வளவலான்னு பேசிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதை கேட்டுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தயாங்க இது உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பே பண்ணிவிட்டு இங்கேருந்து வெளியில் வரீங்க. வாக் பண்ணி தானே ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வரணும். ஸோ இப்போ 3 பேராக வாக் பண்ணி வந்துட்டுருக்குறீங்க. ஸோ நடுவில் நீங்கள் வந்துட்டுருக்குறீங்க. ஜிம்மன் இந்த சைடு, பி இந்த சைடு வந்துட்டுருக்கான். அயன், சொல்லு ஜிம்மன், பிடிச்சிருந்துச்சா இன்னைக்கு? என்னது எதை கேட்குறீங்க? இல்லை, இன்னைக்கு ஷாப்புக்கு போனேன்ல, உனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டேன். பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாக் பண்ணுது. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கும் பண்ணலாமே. ஜிம்மன், நாளைக்கு நமக்கு வேலை இருக்குது. ஐயோ, என்ன தயாங்க வேலை? நாளைக்கு முக்கியமான ஏதோ வேலை இருக்கா? நீ பக்கத்தில் இருக்க புசான் வரையும் போகணுன்னு அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட அப்பா எதுவும் சொல்லலையே. சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ வேணால் கால் பண்ணி கேட்டுக்க. சரிடா, போகிறதுன்னா போயிட்டு வரேன். ஏய், முக்கியமான வேலைன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக தானே இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்குன்னா ஒயன் தான் இப்போ பிஏவாக இருக்கிறான். அப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட்லாம் அவன் தான் பண்ணினான். ஒயன், பேசாமல் நீயும் புசான் வந்துடுற. இல்லை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு தான். நீங்கள் 2 பேரும் திரும்பி அப்படியே விஏ பார்க்குறீங்க. என்னடா இப்போ இதுக்கடா அந்த கற்றுன? இல்லை, அப்பா உனக்கு மட்டும் தான் வேலை இருக்குன்னு சொன்னார், அதனால உன்னை மட்டும் தான் புசான் போக சொன்னார். ஒயனெல்லாம் வர சொல்லலை. அப்பா வர சொல்ல மாட்டார் தான், நான் தான் ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஃபைலெல்லாம் அவள் தானே ஹேண்டில் பண்ணுவா. ஸோ அப்போ தான் அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இங்கே பாரு ஜிம்மன், உன்னை மட்டும் தான் போக சொன்னாங்க. ஒயனுக்கு நாளைக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, உனக்கு நிறைய வேலை இருக்குது. ஒழுங்கா நாளைக்கு ஏர்லி மார்னிங் நீ வந்துடுவேன், அவ்வளோதான். இல்லை சார், நாளைக்கு எனக்கு எந்த வேலை? நான் தான் சொல்கிறேன்னா, உனக்கு இப்போ புது பாஸ் நான் தானே, அப்போ நான் சொல்கிறது தானே நீ கேட்கணும். ஆமாம் சார், பூசாலாம் நீ போகக்கூடாது. ஓகே சார். நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். நான் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒயனை கூட்டிகிட்டு போகிறேன். ஜிம்மன், அப்பா கிட்ட சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி, ஒயன் உன் கூட வரக்கூடாது. நான் வர விட மாட்டேன். நீ போ முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை பார்த்து அதட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிடுறீங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ நீங்கள் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. ஜிம்மனுக்கும் வீக்கும் சரியான சண்டையாக போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் மூஞ்ச காட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க. ஜிம்மன் தான் செம்ம கடுப்பில் இப்போ உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. தயங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. புதுசாக ஆஃபீஸ்க்கு வர்றான், புதுசாக பண்ணுறான், நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான். ஐயோ,
எல்லாம் பண்ணிட்டு எப்படி டிரைவ் பண்ணிட்டு இருக்கான் பாரு. டி வி என்னடா, என்ன உன் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஒயன்கிட்ட பேசுகிறேன், நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? நானும் அவ்வளோலாம் கோவப்படலையே. ஒர்க் பிளேஸில் சும்மா சும்மா நீங்கள் 2 பேரும் என்ன பேசி விளாண்டுட்டு இருக்கிறீங்க? அதான் நான் என்னன்னு கேட்டேன். அஸ் த பாஸை நான் இதை கூடவா கேட்கக்கூடாது? ம் சொல்லு, நீ நல்லா சொல்லு, என்னென்ன சொல்லணுமோ சொல்லு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நானும் அவன்கிட்ட பேசணும், ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறப்பெல்லாம் நீ இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்குற. எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா? எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ திரும்பி பார்க்குறாரு. ஆமாம், எனக்கு அவன் மேலே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. சடனாக ஒரு பிரேக் தான். ஜிம்மின் முன்னாடி போய் இடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்துட்டாரு. ஐயோ டே, கண் எதுவும் தெரியலையா என்ன? ஏன்டா அப்படி பண்ணுற நீ? என்ன சொன்ன நீ? நான் கூட சும்மா எல்லா கேர்ள்ஸ்கிட்டே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி வாயினா பிடிச்சிருக்கு. அவள் பண்ணுறது, அவள் பேசுகிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதான் சீரியஸாக ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீ எதுவும் சீரியஸாக எதுவும் தடுக்க போறியா என்ன? ஜிம்மன், என்னடா நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கும் தான் இன்றைக்கி ஃபுல்லாக அவகிட்ட விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் அவள் ஏதோ பண்ணுறா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குவே. பேசாமல் நான் சீரியஸாக ட்ரை பண்ணலாமேன்ட்டு யோசிக்கிறேன். நீ ஏதோ என்கிட்ட விளையாட்டுக்கு தான் அவகிட்ட பேசாத வைக்காதன்னு சொல்கிற, கரெக்டாக? ஸோ நான் சீரியஸாக தான் இருக்கிறேன். அதனால் ப்ளீஸ்டா மச்சான், புசானுக்கு அவளை அனுப்புறியா? அப்போ தான் என் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத நான் கன்வே பண்ண முடியும். ப்ளீஸ்டா. வீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். டே, உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், புசானுக்கு அனுப்பி வைக்கிறியா? வி வி அவள் வந்தா நீ கூட்டிகிட்டு போ. என்ன? அவள் வந்தா நீ கூட்டிகிட்டு போய்க்கோ ஜிம்மன். ம் தேங்க்ஸ். நான் கேட்டால் கண்டிப்பாக ஒயின் வரேன்னு சொல்லுவா. நீ கேட்டால் வரேன்னு சொல்லுவாளா? ஒயனுக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. காலையிலேருந்து என் கூட அவ்வளோ நேரம் பேசி விளாண்டுக்கு ஜாலியாக சிரிச்சிக்கிட்டு இருந்தா. பொதுவாக உனக்கு ஒன்று தெரியுமா, ஆஃபீஸில் யார்ட்டையுமே பேச மாட்டா. இந்த 6 month யார்ட்டையுமே அட்டாச் ஆக மாட்டா. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, என்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருந்தா அவள். ஓ, கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தாளா? ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தா. உனக்கு தெரியுமா? என்ன? இல்லை, அவள் ரொம்ப ஜாலியாக இருந்தான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஏன்டா அப்படி கேட்குற? சரி, அதை விடு. புசானுக்கு வரையான்ட்டு நாளைக்கே கேட்டுடலாம், ஓகேவா? இல்லை இப்போவே கேட்போம். நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு கேளு. சரி, ஓகே, ஆஃபீஸில் வச்சு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பெட்ரூமை தான் அதை க்ளோஸ் பண்ணாலே அவனுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக ஆயிடுது. ஒரு மாதிரி பதப்படப்பாக ஆயிடுறான். ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். அந்த பெட்ரூம்குள்ளே என்ன தான் இருக்குன்னே தெரில. ஒரு மாதிரி அது ஹெவி வெயிட்டடாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. வழக்கம் போல் எப்போதும் போல் பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு அவன் பேசாமல் அப்படியே அந்த டியரி ட்ராப்ஸு அந்த பில்லோ மேலே விழுந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே தான் எப்போவும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரான். உங்களை பார்ப்பான், உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஜிம்மின் கிட்ட நல்லா ஜாலியாக பேசி விளையாடுவீங்க. ஸோ தியா, ஜிம்மின் இப்போதைக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக அப்படி தான் இருக்குது. பிஏ ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னோர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் அதை பண்ணுறதோட, ஏதாச்சும் ஃபைல் இருக்கிறதா அதை பண்ணுறதோட ட்ரை பண்ணுவான். அவனை கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக எனக்கு இப்போ பேச முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பீங்க. இப்போது நீங்கள் தியா, ஜிம்மின், பி எல்லாருமே ஜிம்மினோட கேபின்குள்ளே உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் லைனாக செக் பண்ணிகிட்ருக்கீங்க. தியா வந்து உங்களுக்கு சீனியர் இல்லையா, அவள் கம்ப்ளீட் பண்ணுற ஃபைலை தான் நீங்கள் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் அது ஜிம்மினுக்கு போகும். ஜிம்மினுக்கு அப்புறம் தான் அது வீக்கிட்ட வரும். இப்போது ஜிம்மின் தான், முடிச்சிட்டேன்டா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். புசானு கிளம்புறதுக்கு எல்லா திங்ஸுமே இதில் இருக்குது. இந்த ஃபைலெல்லாம் எனக்கு ஓகே. மேபி நான் ஏதாச்சும் கேட்குறேன்னா மெயில் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். எதுவுமே பேசாமல் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்குறீங்க. நீங்கள் சடனாக ஒரு மாதிரி திடுக்குன்னு உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் ஃபைலெல்லாம் செக் பண்ணலை. அப்படியே கப்பு சிப்புன்னு ஃபைலை டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஜிம்மின் அண்ட் தியா உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டில் தான் வி உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் ஸ்மூத்தாக ஃபைலெல்லாம் டேர்ன் பண்ணிகிட்ருக்குறான். இப்போது ஜிம்மின் தான், நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் உட்காந்துருக்குறீங்க. வயன் சொல்லு ஜிம்மின், என்னாச்சு? அதை செக் பண்ணிட்டா இங்கே கொடு. இன்னும் செக் பண்ணல. அப்போது செக் பண்ணு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி,
அயன் வந்துட்டு ஒன்று கேட்கட்டா அப்படிங்கிறான். வி அப்படியே சைடு ஐஸில் பார்த்துட்டு உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு அவன் நார்மலாக அந்த ஃபைலை டர்ன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் கல்ப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் இருக்க வாட்டரை எடுத்து அப்படியே சிப் பண்ணிவிட்டு பிஏ பார்த்துட்டு இருக்கிறீங்க. வயன், ஆ சொல்லு ஜிமன், என் கூட புசான் வரியா? ஆ எதுக்கு? நான் தான் அன்றைக்கி கேட்டுட்டு இருந்தேண்ணே, எனக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னை விட கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டு, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பல்ல, அதுக்காக தான் நான் வீக்கிட்டெல்லாம் கேட்டுட்டேன். ஓ ம் என்ன வர்றியா? அது நான் என்ன? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுவேன். வரியா என் கூட? உனக்கு ஓகேண்ணா? நான் வியோட அப்பா கிட்டே பேசிக்கிட்டேன், அப்பாவை எதுவும் சொல்லலை. உனக்கு ஓகேனா நீ கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிட்டாரு. எனக்கும் ஒரு ஹெல்ப்புக்கு வந்த மாதிரி இருக்கும்ல, நீ சப்போர்ட் பண்ணுவல்ல, அதனால தான். வரியா? நம்ம 2 பேரும் போகலாம். நீ சரின்னு சொன்னால் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுறேன். அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு தியா எழுந்திரிச்சிட்றா, ஜிம்மில் எழுந்திரிச்சிட்றா. நீங்களும் வி மட்டும் தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. வி எந்திரிக்கலாம் இல்லை, கண்டுக்காத மாதிரி அவன் பேசாமல் உட்காந்துருக்கான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, உட்காருங்க. நானே பார்க்குறேன், முதலேருந்து கத்திட்டு இருக்க, கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியா குனிறா. நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சு தியாவை நிமித்துறீங்க. அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே என்ன இருக்குது? அங்கே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா உட்காருங்க. நான் ஏதோ சும்மா டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். என்னது? இல்லை, ஏதோ ஒன்று ஏதோ கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ உட்காருதியா? எழுந்திரிச்சா? ஜிம்மன் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உட்கார வைக்கிறீங்க. ஸோ உயிரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு உங்கள் ஹேண்டை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கீழே பார்த்தா வியோட லெக்கு உங்கள் லெக்லேருந்து அப்படியே டைட்டாக கப் பண்ண மாதிரி பிடிச்சி உங்கள் நீஸ் வரைக்கும் உள்ளே விட்டுருக்குறான். நீங்கள் ஆக்சுவலி சுடி மாதிரி போட்டுருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுருக்குறான். இதனால தான் முதலேருந்து நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துருந்துருப்பீங்க. ஜிமன், சொல்லுவி, நீ போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிரு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து போகிறான். இப்போது தியா தான். நீங்கள் 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு தியா ஆட்டோமேட்டிக்காக ஜிம்மனோட பின்னாடியே போயிடுறா. நீங்கள் அப்படியே வியே பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. அவன் இப்போ தான் கால் அப்படியே லூஸ் விடுறான். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீ எதுக்கு இப்போ இப்படி அண்ணன்? யாரை கேட்டு நீ வாயை மூடு. நானும் உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ என்ன உன் மனசில்? நான் உன்கிட்ட எதுவும் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. நான் ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புறேன், நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே ரோல் பண்ணி உங்களை இந்த கேபினுக்கு சைடில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ரேக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு உள்ள சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, 2 சைடுமே அப்படியே ரேக்காக இருக்குது, ஃபைல்லாம் அரேஞ்ச் பண்ணுது. நீங்கள் அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்க? யாராச்சும் பார்த்துருவாங்க. என்ன பாருன்னு சொல்கிறேன்ன. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. உங்கள் மவுத் மேலே அவன் அப்படியே கையை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணியிருக்கிறான். புசான் போகாத. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் போகாத, அவன் கூட போகாத. நீ போக மாட்டல்ல சொல்லு. அது நான் வி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட வாய்ஸ் தான். ஜிம்மன் வரவும் டக்குனு வி உங்களை விட்டுட்டு வெளியில் வந்துடுறான். ஃபஸ்ட்டு என்னடா என்னாச்சு? திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்டா. வேறு ஏதாச்சும் ஃபைல் இருக்கான்னு அப்பா செக் பண்ண சொன்னார், அதனால தான். அப்படியா? வயனுங்க? அதை தான் நானும் சொன்னேன், ரேக்கில் செக் பண்ணிகிட்ருக்கா. ஓ அப்படியா? வயன் வர ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வரீங்க. என்னாச்சு? செக் பண்ணிட்டியா? வேறு ஏதாச்சும் இருக்கா? செக் பண்ணிட்டேன், வேறு எதுவும் இல்லை. சரி என்ன சொல்லு, டைம் ஆயிடுச்சுல்ல, நான் ஃப்ளைட் டிக்கெட் போடணும். நீ புசான் வரியா இல்லையா என் கூட? நீங்கள் வியையும் பார்க்குறீங்க, ஜிம்முனையும் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீ என் கூட வரதானே? ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் போட்டுட்டா? நீ வருவல்ல நான் கூப்பிட்டா? சொல்லு, நான் கூப்பிட்டா நீ வருவ தானே? உனக்கு ஓகே தானே? ஜிம்மன் அது நான் அப்படிங்கும்போது வி அப்படியே அந்த சேரை டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நான் வரல ஜிம்மன், சாரி. ஏன் வயன், என்னாச்சு? இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வேணா தியாவை கூட்டிகிட்டு போங்களேன், அவள் என்னோட சீனியர் தானே.
நான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வெளியில் வரீங்க. ஜிம்மன் வியை தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன தெரியும், நீ தானே சொன்ன நான் கூப்பிட்டா வருவான்னு. வரலன்னா அவளுக்கு என்ன பிரச்சனையோ, நீ தியாவை கூட்டிகிட்டு போ, ஓகேவா? சரி, ஓகே. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தியா கூட்டிகிட்டு போனது. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை கன்வெர்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்படிங்கும்போது வி கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவன் சடனாக உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். டே அப்படிங்கும்போது, டே தியாவை கூப்பிட்டுக்கோ, தியாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கோ, சரியா? நீ ஃப்ளைட் ஏறிட்டு எனக்கு கால் பண்ணு, அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணு, எதாக இருந்தாலும் அப்புறமே பேசிக்கலாம். வி நீ எங்கே போகிற? எனக்கும் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் இருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போ. டே நீ தானே என்னை ட்ராப் பண்ணணும், உனக்கு தான் ட்ரைவ் பண்ண தெரியும்ல, நீ போய்க்கோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வரான். நீங்கள் கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்கிறீங்க. அவன் சடனாக வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். வி நீ என்ன வி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற நீ? என் கூட ஒரு நிமிஷம் வா. வி எங்கே கூட்டிகிட்டு போகிற? என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு மறுபடியும் மேலே கூட்டிகிட்டு போகிறான். இதை தியா பார்த்துடுறா. ஜிம்மன் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கா. தியா சடனாக, சார் சொல்லு தியா, எனக்கு தானே ஃப்ளைட் டிக்கெட் போட போகிறீங்க? ஆமாம், அதான் உன் டீட்டெயில்ஸ் கேட்டு போகலான்னு வந்தேன். நம்ம அங்கே போய் புக் பண்ணிக்கலாம், வாங்க போகலாம், டைம் ஆச்சு. அந்த பக்கம் தான் போகணும். இல்லை நம்ம லிஃப்ட்டில் போய்க்கலாம். தியா ஒரு ஃப்ளோர் தானே, நம்ம ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி போய்க்கலாமே. இல்லை சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மனை கூட்டிக்கிட்டு லிஃப்ட் மூலயமா கீழே வந்துடுறான். உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு வி மேலே இழுத்துட்டு போயிட்டுருக்குறான். வி எனக்கு வலிக்குது வி, என்னால் ஃபாஸ்ட்டாக வர முடியல, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குற நீ? ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஓங்க ஒன்று வச்சிருவேன். பேசாமல் என் கூட வந்துடு, அவ்வளோதான். வி வி இரு வி, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லும்போது அவன் ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் டாப் ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, டக்குன்னு உங்களை பிடிச்சி புஷ் பண்ணுறான். நீங்கள் வெளில போயிட்டு அப்புறம் ஸ்டேபிளாகி நிற்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. நீங்கள் சடனாக வியை திரும்பி பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்கு என்கிட்ட இப்படி ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கிட்ட வந்து உங்கள் ஆர்ம்ஸ் அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். என்ன ஆச்சு உனக்கு வேன்? எதுக்கு நீ என்னை பார்த்து அவாய்ட் பண்ணுற? எதுக்கு என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்க? ஏன் நான் பேச வந்தால் பேச மாட்டேங்கிற? உனக்கு என் மேலே என்ன கோவம்? எனக்கு யார் மேலே எந்த கோவம் இல்லவே. கையை விடுன்னு சொல்கிறேன்ன. அவன் கையை அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணுறான். எனக்கு யார் மேலே எந்த கோவமும் இல்லை, எனக்கு என் மேலே தான் கோவம். நான் ஏன் இப்படி இருக்கேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு என் மேலே தான் கோவம். போதுமா? உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். எனக்கு இருக்குடி, எனக்கு நிறையா இருக்குது. நான் நிறையா பேசணும், நிறையா சொல்லணும். உன்னால் நான் என்னெல்லாம் பட்டேங்கிறத நான் சொல்லணும். நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஷாக்காக அவனே பார்த்துட்ருக்குறீங்க. காத்துக்கிட்டு இருந்தேன்டி, 6 மாதம் ஆச்சு இல்லை? எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா என்ன? எப்போ வந்த, எங்கே இருக்க, எப்படி நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்த, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறியா? அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கிறவீனாச்சும் நீ என்னை கேட்டிருக்கலாம்ல. எதையுமே கேட்காம எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்படி சந்தோஷமா இருக்க ஜிம்மன் கூட? என்ன உளர்ற? என்னடா உளறிக்கிட்டு இருக்க நீ? எனக்காக நீ காத்துட்ருக்கியா? யார் உன்னை வெயிட் பண்ண சொன்னது? நான் சந்தோஷமா இருக்கேனா? நீ பாத்தியா நான் சந்தோஷமா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி விடுறீங்க. ஜிம்மன் என்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசுகிறான். எனக்கு அதை தாண்டி அவன்கிட்ட எதுவுமே இல்லை. நான் சிரிக்கிறேன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. போதுமா? என்னை விட, நான் போகணும். இல்லை, என்னால் உன்னை போக விட முடியாது. இப்போ நீ கையை எடுக்கலைன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவ வயன்? என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? வி ப்ளீஸ் வயன், என் கூட பேசு. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. எனக்கு எதுவுமே கேட்கறதுக்கே இல்லை வி. நான் உடஞ்சி போயிட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, கேட்கறதுக்கே எதுவும் இல்லை. மற்றவங்க கொடுக்குற பதில் எனக்கு ஆறுதல் கொடுக்குமான்னு எனக்கு வேண்டாம். வேண்டான்னா என்ன வேண்டாம்? எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேணாம்.
எனக்கு நீயும் வேண்டாம் வி. அவன் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருக்கான். எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்குள்ள நடந்த விஷயத்த வச்சுக்கிட்டு நீ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்க எமோஷ்னலா. அது எதுவும் உண்மை கிடையாது, சரியா? அன்னைக்கு நடந்தது முழுக்க முழுக்க சூழ்நிலையும் காரணமா மட்டும்தான் நடந்துச்சே தவிர வேற எதுக்காகவும் அது நடக்கல. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? சூழ்நிலை காரணமா? அதனால தான் நான் நமக்குள்ள நடந்துச்சு. ம், சொல்றி. வெறும் சூழ்நிலைக்காக மட்டும்தான் நான் நமக்குள்ள அது நடந்துச்சா? வீங்க பாரு, என்னை எதுவும் கேட்காத, சரியா? நான் கேட்பேன், நீ பதில் சொல்லணும். ஏன் வி, கையை விட, நான் கீழே போகணும். எப்படி சொன்ன? எப்படி சொன்ன? எப்படி சொன்ன நீ வி? அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் உங்களை பிடிச்சி பின்னாடி தள்ளி விட்றான். வெறும் சூழ்நிலைக்கு மட்டும்தான் அது நடந்துச்சா? சொல்றி. சூழ்நிலைக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணினேனா? வேறு காரணத்துக்காக மட்டும்தான் பண்ணினா? அவன் கேட்டான்னு மட்டும்தான் நான் பண்ணேனா? சொல்லுடி, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செடி இருக்கு இல்லையா, அந்த பிடிச்சி கிட்ட இழுத்து நீங்கள் ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பீங்க இல்லையா, அதை வெளியில் பிடிச்சி இழுக்கிறான். ஆக்சுவலி என்னென்னா அது தாலி செயின். நீங்கள் அதை ரொம்ப சின்ன டைப்பில் அப்படி தான் போட்டிருந்துருக்குறீங்க. நீங்கள் அப்படியே விய பார்த்துட்ருக்குறீங்க. வெறும் காரணத்துக்காக மட்டும்தான் இதை நான் உங்ககிட்ட கட்டினேனா? உங்களத்தில் வெறும் சூழ்நிலைக்காக மட்டும்தான் நான் அதை கட்டினேனா? ஆ, வெறும் சூழ்நிலைக்காக வெறும் காரணத்துக்காக நான் கலட்டி போட்டு போயிருக்க வேண்டியது தானே? எதுக்கு கயிறில் போட்டு அறுந்து போயிடும்னு செயின் போட்டிருக்க நீ? கிட்ட எந்த கேள்வி கேட்காத. ஏன் கேட்கக்கூடாது? ஏண்டி கேட்கக்கூடாது? நான் கட்டியிருக்கேன்னா நான் தாண்டி கேள்வி கேட்கணும். என்ன சொன்ன நீ? வெறும் காரணத்துக்காக மட்டும் நமக்குள்ள நடந்துச்சுன்னு சொல்லியிருக்க நீ. எப்படி தோணுச்சு உனக்கு? 6 மாதம் கழிச்சு நான் பார்த்தப்போ, நான் உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சப்போ எனக்கு அது ஃபீல் ஆகலை? காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணம் பண்ணேன் நான் உன்னை. இந்த தாலியை நான் அதுக்காக தான் கட்டினேன்னாடி. வேற வேற எதுக்கு கட்டினேன்? சொல்றா. வேற எதுக்கு கட்டினேன்? உனக்கு எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? இல்லை என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? இல்லை நீ இதை எனக்கு கட்டுறதுக்காக தான் அங்கே வந்தியா? சொல்லு, என்ன தெரியும் உனக்கு? எதுக்காக அப்புறம் கட்டின? எதுக்காகடா அப்படி கட்டின? என்ன கேட்குற நீ? என்ன கேட்குறனா? சொல்லுவி. வேற எதுக்காக இது நீ என் கழுத்தில் நீ கட்டின? புதுசாக வாழ்க்கை கொடுக்குறேன்னு கட்டினியா? இல்லை உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு கட்டினியா? இதுக்காக மட்டும்தானே? வேற என்ன இருக்கு உனக்கு எனக்கும்? வேற என்னடா இருக்கு உனக்கு எனக்கும்? எனக்கு வேற எதுவுமே தெரியாது. என் முழு பேரை தெரியாது. உன் முழு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுடா. நான் எதை வச்சு நான் ஏற்றுக்குவேன் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? கரெக்டுடி, நீ சொன்னது கரெக்டு. உனக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்புறம் எதுக்குடி 6 மாசமா தொங்க போட்டிருக்கிற? உன் வழக்கப்படி தான் தெரியும்ல. கட்டுனவன் இல்லைன்னா தெரியணும்னு பண்ணியிருக்க வேண்டியதானே? வி, நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்க. முதல்ல தள்ளிப்போ. எங்க போக பார்க்குற? சொல்லு. உனக்கு உன் பழக்க வழக்கம், உன் ட்ரெடிஷ்னல் பற்றி தெரியும் தானே ஒயன்? கட்டுனவன் இல்லைன்னா இதை அறுத்து தானே எரியணும். நான் செத்துட்டேன்னு நினச்சி நீ அறுத்துருக்கணும்ல. நீ எதுக்கு அதை செயின் பண்ணி போட்டிருக்கிற? எதுக்கடி போட்டிருக்க? வேண்டாம் வி, நீயும் சேர்ந்து காயப்படுத்தாது. நீ தான் என்னை கஷ்டப்பட விட்டுட்ட. என்ன ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்ட. சத்தியமா சொல்றேன்டி. வாங்கோட கல்யாணத்துக்கு வந்தப்போயும் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. வாங்க உன் கழுத்துல தாலி கட்டப்போயும் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது. வாங்க உன் கையை பிடிச்சி என் கைக்குள்ள இங்க வச்சான் பாரு, அப்பவும் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாதுடி. நான் உன் கழுத்துல தாலி கட்டணும் பாரு, அப்பவும் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு எதுக்குமே கிடையாது. வேணானா நான் உன்னை அன்னைக்கு எனக்காக வந்துருவோம் என்ன நான் கேட்டேன் பாரு, அந்த நிமிஷம்
அந்த நிமிஷம் எனக்குள்ள நீ மட்டும் தாண்டி இருந்த. நீங்க அப்படியே டியர் ஐஸோட அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் அவங்கள அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்ச மாதிரி அப்படி டைட் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணாமல் அப்படியே அவனை புஷ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் இப்போ நீ என் கூட வந்துட மாட்டியா, இன்னைக்கு வந்துட மாட்டியா, நாளைக்கு வந்துட மாட்டியா, நான் உன்னை தேடி வந்துட மாட்டேனா, ஒவ்வொரு செகண்டும் எனக்கு உன்னை பற்றின ஞாபகம் மட்டும்தான். எப்படி என் பொண்டாட்டியை நான் அங்கே விட்டுட்டு நான் இங்கே இருக்கணும், எனக்கு குற்ற உணர்ச்சி நல்லா சாவடிக்குது. பேங்க் என்கிட்ட கேட்ட வார்த்தை இல்லை, நான் ஒன்று கூட நிறைவேற்றவே முடியலை. எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நான் கட்டின பொண்டாட்டியை அங்கே விட்டுட்டு நான் எதுக்கு 4 ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கேன்னு அப்போதான் புரிஞ்சுது. எனக்குள்ள நீ மட்டும்தான் இருக்கிற, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு. தயா வி ஒரு நிமிஷம். அவன் அவங்கள அப்படியே டைட்டாக லிப் லாக் பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவனை புஷ் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட் உங்களால் முடியலை. ஏன்னா உங்கள் டியர்ஸையும் அவன் வைப் பண்ணி விட்டுக்கிட்டு, உங்கள் ஹேர் அப்படியே டக் பண்ணி விட்டுக்கிட்டு, உங்கள் நெக் அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இன்னொரு ஹேண்டில் உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி, அவ்வளோ பொறுமையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லவ்வோட, ஒரு டீப்பான ஹர்ட்டிங்கோட, ஒரு டீப்பான மீனிங்கோட அப்படி அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். நீங்கள் புஷ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அவனோட கோட்டை அப்படியே டைட்டாக கிட்ட பிடிச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே லிப்ஸுமே 2 பேரோட மவுத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சக் பண்ணிகிட்ருக்குறீங்க. அவங்க சீக்ஸு கிட்ட பிடிச்சி இழுத்து ரொம்பவே டீப்பாகவும் கிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 1 to 2 மினிட் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக கிஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகுது. அவங்க சீக்ஸு, உங்கள் ஐஸு, உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கிஸ்ஸஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்குறீங்க. அவன் ஃபைனலாக அவங்க லிப்ஸில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே லாக் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவனோட ஹிப்பை நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கிறீங்க. போதும் போதும் மூச்சு விட போதுன்னு சொல்கிறேண்ணா அப்படிங்கும்போது அவன் இப்போ தான் ஸ்லோவாக அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அவங்க ஃபோர்ஹெட்டில் போய்ட்டு சொல்லு, எனக்காக வந்தியா? நீங்கள் அப்படியே தான் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த ஹக்கையும் சரி, அந்த கிஸ்ஸையும் சரி நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசாமல் வாக் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களே தான் பார்த்துட்ருக்குறான். நீங்கள் வாக் பண்ணி வெளியில் வர்றீங்க. எதுவுமே பேசலை. உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்குறான். அங்கேருந்து அவன் தான் கூட்டிகிட்டு வந்து உங்களை ரூம் கிட்டேயும் விடுறான். தியாவும் இல்லை இல்லையா, நீங்கள் இறங்கி அமைதியாக அவங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கேருந்து அப்படியே அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் வியோட வீட்டில் தான் ஜிம்மினோட அப்பா அம்மா, வியோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசி சிரித்து விளாண்டுட்ருக்காங்க. ஜிம்மின் பூசான் போயிருப்பார் இல்லையா, ஸோ அங்கே நடந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்ருக்கிறாரு. இப்படியே செம்ம டென்ஷனில் கவுச்சில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறாரு விடாமல். நீங்கள் இப்போ உங்கள் ரூமில் பெட்டில் உட்காந்துருக்குறீங்க. கட் பண்ணி விட்டுக்கிட்டு சில கால்ஸை அட்டன் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறீங்க. அவர் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தியா தான், என்னடி, என்ன நடந்துச்சு, ஏன் இப்போ இவ்வளோ கோவம்? எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறாரு, அட்லீஸ்ட் எடுத்து என்னன்னு தான் கேள. 2 நாள் ஆஃபீஸ் கூட நீ போகலை, அதுக்காக தானே அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கேள தியா, நீ போயிட்டு ஏதாச்சும் குக் பண்ணு, எனக்கு பசிக்குது. வயான், ஏண்டி 2 பேரும் இப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல என்னால். உனக்கு சொன்னாலும் புரியாது தியா, என்னை விட்டுரு, நான் இப்படியே இருந்துக்கிறேன். பைத்தியமாடி நீ, இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிற. தாலி கட்டினவனே அவனே வந்து பேசுகிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை இப்போ உனக்கு பிடிக்கலையா? உன் மனசில் அவன் இல்லையா? சொல்லு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லாத வயன். கேட்டால் என்ன சொல்லுவ தெரியுமா? எனக்கு அவனுக்கு என்ன இருக்குது? ஏதோ சூழ்நிலைக்காக என் கழுத்தில் தாலி கட்டினா, கட்டிட்டு விட்டுட்டு வந்துட்டான்.
அவனுக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தான் நீ கேட்ப. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. காதலுங்கிறது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தாலாட்டு பாட்டு பாடி அதெல்லாம் இல்லை வயன். அவன் ஒரு நிமிஷம்னாலும் ஒன்றை நினச்சிட்டு இருந்திருப்பான்ல. ப்ளீஸ். பேசிட்டியா? போறியா இல்லையா? என்ன விளையாடுறியா? எத்தனை டைம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு எனக்கும் சேர்த்து கூப்பிட்டு இருக்காரு. அட்டன் பண்ணுறதுல உனக்கு என்னடி குறைஞ்சாடி போயிடுவ நீ? ஆ தியா, எனக்கு பசிக்குது, போய் குக் பண்ணி கொடுன்னு சொன்னேன். பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ இந்த மாதிரி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்காத. ஒருத்தன் உனக்காக 6 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இறங்கி வர்றான். நான் கட்ட தாலி உண்மை தாண்டின்னு அவனே சொல்கிறான். அதுக்கு மேலே உனக்கு எதுக்கு தான் இவ்வளோ ரோஷம்னு எனக்கு தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடி ரோஷம் சொல்லு? பொண்ணா பிறந்த உனக்கு எதுக்கு? ஆமாண்டி, கேளு, நல்லா கேளு. பொண்ணா பிறந்த எதுக்கெல்லாம் எனக்கு ரோஷன்னு? என்னதுயா பேசுகிற? தாலி கட்டிட்டா புருஷனாயிர முடியுமா? ஆ ஏ வயன், அது வந்து நான் ஏதோ என்ன, அவனும் அதை தான் சொல்கிறான். நான் தாலி கட்டியிருக்கேன்டின்னு. தாலி கட்டிட்டா புருஷனாயிர முடியுமா என்ன? நான் தாலி கட்டியிருக்கேன், நான் தான் கேள்வி கேட்பேங்கிறான். எதுக்கு கட்டுனா சொல்லு? எதுக்காக கட்டுனா? என்னை பிடிச்சி போய் என்னை காதலிச்சு எனக்கு உயிருக்கு உயிராக நேசிச்சு நான் இல்லைன்னா அவன் இல்லைன்ற ஒரு நிலைமையில என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இல்லைல்ல இல்லதியா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை என்னோடது. ஏன் எதுவுமே இல்லாம, எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாம பேசாம தாலி கட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தானே தெரியும். எனக்கு புரியுது வயன். ஆனால் நீ அவனுக்காக தானே இங்கே வந்த. அப்புறம் ஏன் அவரே உன்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறப்போ அப்புறம் ஏன் விலகி போகிற? எனக்கு பயமாக இருக்குதியா. எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்காது. இல்லை, எல்லாமே பயமாக இருக்கு. என் லைஃப்பில் என்ன நல்லது நடந்திருக்கு? ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்கு. எனக்கு புரியல வயன். என்னடி சொல்கிற? நீயும் அவனுக்காக தான் இங்கே வந்திருக்க. அவரும் உனக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்ன பயமாக இருக்கும்? அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு தான் பயமாக இருக்கு. வயன், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்க. அது ஒரு ஆக்சிடெண்ட், அது ஒரு இன்சிடெண்ட். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வயன். என்னை சுற்றி எல்லாமே தப்பாக தான் தியா நடக்கும். அவனுக்கும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடி உளறிக்கிட்டு இருக்க நீ? படித்த முட்டாளா வயன் நீ? ஆ படித்த முட்டாளா நீ? தெரியல. ஆனால் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு அதுக்கு என்ன பண்ணலான் இருக்க? நான் இங்கேருந்து போயிடலான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு அவனை தேடி வந்த சொல்ல? அப்புறம் எதுக்கு அவனை தேடி வந்த நீ? எனக்கு அவன் கூட இருக்கணும் தியா. எனக்கு எனக்கு அவன் கூட வாழணும்னு நிறைய ஆசை இருக்கு. ஆனால் என்னால் அவனுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு தான் பயமாக இருக்கு. ஒரு மூட நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. படித்த முட்டாளை பார்த்துருக்கியா? போய் கண்ணாடியை பாரு, அது நீ தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து நிற்காம கிளம்பிடுறா. உங்களுக்கு இன்னமும் வீக்கிட்டேருந்து ஃபோன் தான் வந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜிம்முன்னு தான். ஏ வி ஒன்றா தாண்டா. என்ன சொல்லு? வெளியில் போகிறேன், வரியா நீ? இல்லை, நான் வரல. ஏ வாடா, தியாலாம் வரா. அதுக்கு இல்லைடா, அப்படியே வயனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். அதான். எங்கேயா? எதுக்கு நீ போகிற? எதுக்கு அவள் வரா? அவள் வரேன்னு சொன்னாளா? உன்கிட்ட சொன்னாளா? டே எதுக்கு இப்போ பொங்கிட்டு இருக்க? ஆக்சுவலி நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ அதான் நான் வரல. சரி, வரலன்னா போ, நான் போகிறேன். நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவே ரெடியாகி கேஷுவல் வேரில் டக்குன்னு வெளியில் வரான். ஸோ இப்போ 4 பேருமே ஒரு பார்க் ஏரியாவில் தான் உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துருக்குறீங்க. ஜிம்முன்னு தியாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நீங்களும் வியும் ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துருக்குறீங்க. ஏதாச்சும் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியா தான் ஆர்டர் பண்ணுறா. நீங்கள் எல்லாருமே பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. ஆக்சுவலி வயன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே.
ஆ சொல்லு ஜிம்மன். அது ஜிம்மன். சொல்லுவி. ஆ எனக்கு எனக்கு அந்த ஃபுட் வாங்கிட்டு வந்துரு. டேய் இருடா போகிறேன். நீ போய் வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறேன்ன. டேய் இருடா நான் போகிறேன். ஏன்டா அப்படி பண்ணுற? இருடா, ரிங்கெல்லாம் வேறு கையில் எடுத்துட்டேன்டா. மரியாதையாக போய் எனக்கு அதை வாங்கிட்டு வரியா இல்லையா? ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. தியா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இந்த டைம் அவள் எந்திரிச்சலாம் போல் அமைதியாக உட்காந்துருக்கிறா. தியாவே பார்த்துட்டு இருக்கிறான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சவுனின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறா. எந்திரிச்சலாம் போல் கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு என்னன்னா என்னடி என்னடினா நான் என்ன தயம் பண்ணுறேன்? நான் சவுனின்னு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அவன் எதுக்கும் உன்னை கூப்பிட்ருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? எதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துருக்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும் சார். கொஞ்சம் தியா ப்ளீஸ், கொஞ்சம் அவனை இங்கே வரவிடாமல் போய் பண்ணப்போ சார். அது ப்ளீஸ் தியா, நான் பேசணும். தியா நீ உட்காரு, நீ எங்கேயும் போகாத. தியா நீ போன்னு சொன்னேன். தியா நீ போகக்கூடாது, நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு. வயன் ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து அங்கிட்டு போயிடுறான். அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான் வயன், உனக்கு தெரியும் தானே? எனக்கு இப்போ தான் தெரியும். என்ன சொல்லலான் இருக்க? அது என் விருப்பம். இல்லை எனக்கு புரியலை வயன். உன் விருப்பம்னா என் விருப்பம்னா அது என் விருப்பம் வி. நான் என் வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எது நல்லா இருக்கோ நான் அதை தானே எடுத்துக்க முடியும். வயன் நான் புருஷன்டி, என்கிட்ட நீ இப்படி சொல்லிட்டு இருக்கடி. என்னை அது ரொம்ப காயப்படுத்துதுடி. நீ உனக்கு தெரிஞ்சுதான் அதை சொல்றியா? இல்லை வி, இல்லை, தயவு செஞ்சு அதை கேட்காத. பொண்ணா இல்லை வி, அதை பற்றி பேசாத. வயன் எழுந்திரி. என்ன மரியாதை இங்கேருந்து எழுந்திரிச்சிரு, இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வி ஜிம்மனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். நான் கட்டின தாலி உன் கழுத்தில் இருக்குடி, அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் என்ன பண்ணணும்? நான் என்னடி பண்ணணும்? நீ எதுவும் பண்ணாத, என்னை எப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் இருக்க மொத்தத்தையும் மொத்தமாக கீழே தள்ளிட்டான். ஜிம்மினும் தியா உடனே புரியாமல் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டி என்னடா என்னாச்சு? ஏன் ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒயன் அப்படியே டச் பண்ண போகும்போது ஜிம்மன் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. என்னடா என்னாச்சு? ஏன் அவள் பயந்து போய் நிற்கிறா? கையை விடுறா, அவளுக்கு ஏதோ மேலெல்லாம் கொட்டியிருக்கு பாருடா, ட்ரெஸ்ஸில் சிந்தி இருக்கு பாரு. ஜிம்மன் அவளை தொடாத. என்ன என்னை விளையாடுறியா? பிளேட்டை தள்ளி விட்டுருக்க, அவள் மேலே விழுந்திருக்கு, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ட்ரெஸ் ஃபுல்லாக சிந்தி இருக்கு, க்ளீன் பண்ணுறதா இல்லையா? தியா அந்த டிஷ்யூ பேப்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஷ்யூ பேப்பரை ஒரு ஹேண்டில் எடுத்துகிட்டு கைக்குள்ளேருந்து கையை எடுத்துகிட்டு உங்களை ஆக்சுவலி அவர் தொடச்சி விடணும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க, சுற்றுச்சு அப்படிங்கவும். ஸோ அதுக்காக ஜிம்முன்னு அவர் கையை கொண்டு வர்றதுக்கு அறவே விட மாட்டேங்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க? ஜிம்மன் அவன் மேலே கை வைக்காத. என்னடா பேசுகிற தியா? இவனுக்கு என்ன ஆச்சு? கையை விட சொல்லு. சார் ப்ளீஸ் சார், எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நம்ம எங்கள் ரூமுக்கே போகலாம், ரூமில் போய் பேசிக்கலாம். தியா அவனை தொட வேண்டான்னு சொல்லு. கையை விடுறா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அவளுக்கு சுற்றுச்சூழல் நின்றுட்டு இருக்கிறா, சும்மா கையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வியோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு உங்களுக்கு அவர் ட்ரெஸ்ஸில் இந்த ஷோல்டர்லாம் சிந்தி இருக்கும் இல்லையா, அதை தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் மேலே தான் கையை வைக்கிறாரு. சப்புன்னு ஒரு அறை தான். ஜிம்மன் அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. ஆக்சுவலி அடி விழுந்தது யாருக்குன்னா உங்களுக்கு தான். நீங்கள் கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க, எதுவுமே பேசலை. டி பைத்தியமா நீ? யாரை கேட்ட அவளை அடிச்ச நீ? அவளை அடிக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? லூசா நீ? பொம்பளை பிள்ளை மேலே கை நீட்டு அடிக்கிற, என்ன தப்பு பண்ணான்னு அவளை நீ அடிச்ச பண்ணி? உன தானே கேட்டுட்டு இருக்க? இங்கே பார், ஏன் பொண்டாட்டி, அவளை அடிக்கிறது என்ன? எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. என்ன அவ ஏன் பொண்டாட்டி ஜிம்மன், தேவையில்லாமல் அவள் மேலே கை வைக்காத. அவளை அடிக்கிறது மட்டும் இல்லை, என்ன வேணாலும் பண்ணுவேன். அவளை காதலிக்கிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அவளை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அறை தான் பளிச்சுன்னு ஒரு அறை விழுகுது. ஜிம்மன் அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு.
அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அவன் விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். ஜிம்முன்னு தியான் அப்படியே நின்று அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நேராக வி உங்களை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்குள்ளே தான் போகிறான். வியோட அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க கையை அவன் டைட்டாக பிடிச்சிருக்கிறான். வியோட அம்மா அதை பார்க்குறாங்க. இப்போ அப்பா தான், ஏய் வி, என்ன நடந்துச்சு? ஒயன், என்னது இது ட்ரெஸ் எல்லாம்? அங்கிள் அது அப்படின்ட்டு நீங்கள் அவன் ஹேண்டுக்குள்ளேருந்து உங்கள் ஹேண்ட் எடுக்க பார்க்குறீங்க. அவன் இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறான். வி வி என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் அதட்டுறாங்க. அவங்க அம்மாவே அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். எதுவுமே பேச முடியல. நீங்கள் அப்படியே அமைதியாக பயந்து போய் நின்றுட்டுருக்கிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். திஸ் த பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாட்டா, பபாய், see you, love you all.